அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஸ்வாக் சுன்னத்தாக்கப்பட்ட நேரங்களை ஹதீஸின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மிஸ்வாக் என்பது ஜும்மா தினத்தன்று வெள்ளிக்கிழமை என்று செய்வது சுன்னத் என்று மார்க்கம் நமக்கு சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் குஸ்லு யௌமல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலமி. குளிக்கிறது ஜும்மாவுடைய தினத்திலே ஒவ்வொரு பருவமடைந்த ஆண் பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. வை யஸ்தன்ன வை யமஸ்ஸ தீபன் இன் வஜத். மிஸ்வாக் செய்வதும் கிடைத்தால் நறுமணம் பூசிக்கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், குளிப்பு என்பது அது கடமை என்பதை நான் உறுதியாக சொல்வேன். ஆனால் மிஸ்வாக் செய்வதும் நறுமணம் பூசுவதும் அது கடமையா இல்லையா என்று அல்லாஹ்விற்கே தெரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஜும்மாவுடைய தினத்தில் குளிக்கிறது வாஜிபு, மிஸ்வாக் செய்கிறதும் நறுமணம் பூசிக்கொள்வதும் சுன்னத் என்று நமக்கு இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஜும்மாவுடைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள், சில ஆதாபுகள், சுன்னத்துகள் நமக்கு இருக்கிறது. நிறைய சுன்னத்துக்களை இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். முதல் சுன்னத், ஜும்மாவுடைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னத் என்னென்னா, அந்த தினத்தில் அதிகமான முறையில் ஸலவாத்துக்களை ஓதுவது. செய்யுதுல் ஐயாம் என்று சொல்லப்படுகிறது. நாட்களின் தலைமை ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது. அந்த நாளில் நமக்கு சிறப்பான சில சுன்னத்துகள் இருக்கிறது. அதை பேணி அதை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல அந்த நாளில் செய்ய வேண்டியது அதிகமாக ஸலவாத் ஓதுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ. உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாள் அப்படிங்கிறது ஜும்மாவுடைய நாள். ஏனென்றால் ஃபீஹி ஹுலிக ஆதம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஒஃபீஹி குபில, அந்த நாளில்தான் அவர்களுக்கு மரணமும் ஏற்பட்டது. ஒஃபீஹி அன் நஃப்ஹத் ஒஃபீஹி அஸ்ஸாயிக், அந்த நாளில்தான் சூர் ஊதப்படும். கியாமத் நாள் அப்படிங்கிறது ஜும்மாவுடைய தினத்தில் தான் வரும். எனவே ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அந்த நாளில் நீங்கள் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, உங்களுடைய ஸலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இந்த மனிதர் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வ கைஃப துஅரது ஸலாத்துனா அலைக வகத் அரிம்த. நீங்கள் மரணித்து மண்ணிலே அடக்கப்பட்டிருக்கிற பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கள் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் மௌத்தாயிட்டீங்களே, மௌத்தான பிறகு நாங்கள் ஓதுற ஸலவாத்து உங்களுக்கு எப்படி காண்பிக்கப்படும் அப்படின்ட்டு சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜிசாதல் அம்பியா. மௌத்தாயிட்டா உலகத்தினுடைய தொடர்பு முடிஞ்சு போயிடுமா, தெரியாமல் போயிடுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மண்ணுக்கு நபிமார்களுடைய உடலை தடை செய்து விட்டான். மண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபிமார்களுடைய உடலை தீண்டாது, அதாவது தொடாது. அப்போ அதனால் நபிமார்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வது நீங்கள் செய்வது எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஜும்மாவுடைய தினத்திலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள், அது எனக்கு காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, அடியார்கள் உம்மத்துக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உம்மத்தினுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது நல்ல அமல்களாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறாங்க. என் உம்மத்தில் ஒருத்தன் நல்ல அமல் செய்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. ஏதாவது பாவமான காரியங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது.
அதனால் ஜும்மாவுடைய தினத்தில் வந்து ஸலவாத்து ஓதுறது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஜும்மாவுடைய நாளில் குளிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. மூன்றாவது நறுமணம் பூசிக்கொள்வது. ஹதீஸில் வருது, லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்அத்தி வ யததஹரு மஸ்தஃபாஅ மின் துஹுரி. ஜும்மாவுடைய தினத்தில் ஒருவர் குளித்து நறுமணம் பூசி எண்ணெய் தேய்த்து ஜும்மாவிற்காக ஒருவர் வருகிறார். வரும்பொழுது மக்களை தாண்டி வரலை. மக்களை வந்து பிடரியை தாண்டி 2 பேரை பிரித்து விட்டுட்டு அப்படிலாம் வரல, ஒழுக்கத்தோடு வர்றாரு. சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறாரு. இமாம் வந்து குத்பா ஓதும்போது அமைதியாக காது தாழ்த்தி கேட்குறாரு. இப்படிலாம் ஜும்மாவுடைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கடைபிடித்து சரியான முறையில் அவர் நடந்து கொண்டால் இல்லா உஃபிரலஹு மா பைனஹு வ பைனல் ஜும்அத்தில் உஹ்ரா, அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள், அதுக்கு முந்தைய ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஜும்மாவுடைய தினத்திற்குன்னு ஒரு ஸ்பெஷலான அமல்கள் இருக்கிறது. அதை செய்யும் பொழுது அதற்கான அந்தஸ்து நமக்கு வழங்கப்படும். அதே போன்று ஜும்மாவுடைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துக்களில் ஒன்று, இருக்கிற ட்ரெஸ்லேயே அழகான ட்ரெஸ்ஸை போடுறது. இருக்கிற ட்ரெஸ்லேயே கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸாக இருக்கும் அல்லது நமக்கு பிடிச்சமான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து ஜும்மாவுடைய தினத்துக்களை பர்டிகுலராக போடுறது நமக்கு சுன்னத் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மன் இக்தஸல யௌமல் ஜும்அத்தி வஸ்தாக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் குளித்து மிஸ்வாக் செய்து நறுமணம் பூசி அவருடைய ஆடைகளில் மிக அழகான அவருக்கு பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு ஜும்மாவுடைய தினத்துக்கு வரும்பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. அதே போன்று ஜும்மாவுடைய தினத்தில் வந்து முடிந்தவரை நடந்து வருவது சுன்னத். எல்லா தொழுகைக்கும் வாகனத்தில் வர்றதோ நடந்து வர்றது சுன்னத்து. குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் வந்து நடந்து வர்றது சுன்னத் என்று சொல்கிறது மார்க்கம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஹதீஸில் வர்றது, கானலஹு பிகுல்லி ஹத்வத்தின் யஹ்தூஹா அஜ்ரு சனத்தி சியாமிகா ஒ கியாமிகா. அதாவது ஜும்மாவுடைய தினத்தில் வந்து பேண வேண்டிய எல்லா சுன்னத்துக்களையும் பேணி செய்து ஜும்மாவுடைய தினத்துக்கு ஒருத்தர் நடந்து வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக நன்மைகள் மிக அதிகமாக எழுதப்படுவதாக ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அதே போன்று நாம் அறிந்த விஷயம், ஜும்மாவுடைய தினத்துக்கு முடிந்தவரை விரைவாக சீக்கிரமாக வருவது. நமக்கு தெரியுமா இல்லையா, ஜும்மாவுடைய தினத்தில் யார் முதலாவதாக வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மைகள் கிடைக்கும். அடுத்த 2வதாக வரக்கூடியவருக்கு ஒரு மாடு குர்பானி கொடுத்த நன்மைகள் கிடைக்கும். 3வதாக வரக்கூடியவருக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மைகள் கிடைக்கும். 4வதாக வர்றவருக்கு கோழி கொடுத்த நன்மையும், 5வதாக வரக்கூடியவருக்கு ஒரு முட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இமாம் அவர்கள் ஹுத்பா செய்ய ஆரம்பித்து விட்டால், இமாம் ஹுத்பாவிற்காக வந்துட்டால் இந்த நன்மைகளுடைய அந்த ஏட்டை வந்து மலக்குமார்கள் மூடி வச்சிட்றாங்க. அதுக்கு பிறகு எழுத மாட்டாங்க. அதனால் ஹுத்பா ஓதுறதுக்கு முன்னாடி ஜும்மாவுக்கு வந்துட்டால் தான் இந்த ஜும்மாவுடைய முழுமையான நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கணும். அதே போன்று ஜும்மாவுடைய தினத்தில் வந்து முன்னாடி படித்த ஹதீஸில் பார்த்த மாதிரி முடிந்த வரைக்கும் முன்னாடி வரணும். முன்னாடி வர முடியல அப்படின்னு சொன்னால் எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உட்கார்ந்துடணும். மக்களுடைய பிடரிகளை தாண்டி வருவதை இஸ்லாம் நமக்கு தடை செய்திருக்கிறது. அதே போன்று ஜும்மாவுடைய தினத்தில் வந்து கஹஃபு சூரா, குரானில் இருக்கக்கூடிய அந்த 15வது ஜுஸுல இருக்கக்கூடிய கஹஃபு சூரா ஓதுறது சுன்னத். அந்த சூறாவை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 2 ஜும்மாக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு ஒளியால் அவர்களுக்கு நிரப்பப்படுகிறது. இறைவனுடைய புறத்திலிருந்து விசேஷமான ஒளி அவர்களுக்கு ஏற்படுகிறது என்று ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்கிறது. இந்த சுன்னத்துக்களில் ஒன்று தான் மிஸ்வாக் செய்வது. ஜும்மாவுடைய தினத்தில் வந்து இந்த நேரத்தில் செய்யணுங்கிறது சொல்லித்தரப்படலை. ஜும்மாவுடைய நாள் என்ற அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் மிஸ்வாக் செய்வது நமக்கு அது நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மாவுடைய நாளில் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துக்களை எல்லாம் பேணி அதனுடைய முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.